திமுக கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பும் அதே போல ஆளுங்கட்சி மீதான ஒரு அதிருப்தியும் வெளிப்படுத்தும் குரல்கள் ஒவ்வொன்றா எழ ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இயல்பான எதிர்பார்த்தது தானே. தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரியான பேர வலிமையை அதிகப்படுத்துவதற்கான ஒருத்தர் ஒரு நடைமுறையை கடைபிடிப்பாங்க. எத்தனை % வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னு இன்னைக்குதான் கால்குலேட்டர் உட்காந்து சண்முகம் கணக்கு போடுறாரா? ஏன் 3 வருஷத்துல பாதியாவது நீங்க நிறைவேற்றிருக்கீங்களான்னு ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி அறிக்கை விட்டாரா? அவர் இல்ல பழைய ஆள் விட்டாரா? அது என்ன தேர்தல் நெருங்கும் போது தான் உங்களுக்கு கால்குலேட்டர் கையில் வச்சுட்டு எத்தனை % அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க, நீங்க சொன்ன 95 சரியா தப்பா, அந்த சீட்டை கேட்கும் போது அது ஞாபகம் வருமா உங்களுக்கு? எல்லாம் அரசியல் தான். ஆனாலும் எதிர்கட்சி வேலையை அவங்க செய்யறாங்கன்னு தான் நடத்துது. மாதம் திருமாவளவன் கூட எங்களுக்கு கூட்டணி ஆட்சிங்கிறது எங்களுடைய கனவு தான், இன்னைக்கு இருக்கு. பட் அதுக்கான காலம் கனியலைங்கிறார். ஏன் நாங்க ஆகக்கூடாதான்னு கேட்கிறேன். நியாயமான விமர்சனம். திமுக மட்டும் இது நடக்கல. இங்க என்ன வாழுது? அதிமுக பிஜேபி கூட்டணி பிடிச்சோ பிடிக்காமலையோ நிர்பந்தப்படுத்தியோ அல்லது மனமுவந்தோ அன்பாலோ விரட்டப்பட்டோ நடந்துருச்சுல. கூட்டணி அறிவிச்சாச்சுல. அது இன்னும் ஃபர்ஸ்ட் கியர் போடாம இருக்கு, மந்தமா இருக்கு. ஏன்னா வருத்தம் 2 பக்கமும் இருக்கு. அதிமுக பக்கம் ரொம்பவே இருக்கு. நடந்த விதம் சரியில்லை, இவ்வளவு அவசரம் தேவையில்லை. சரி நடந்துடுச்சு, என்னத்தையும் ஒண்ணு ஏத்துக்கிட்டு போலான்னு கிளம்ப போற நேரத்துல அண்ணாமலை என்ன சொல்றாரு? நாளை இந்த அரசு அமைந்தால் வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம். அந்த ஆட்சியை நான் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி என்று சொல்ல மாட்டேன், பிஜேபி ஆட்சி என்று தான் சொல்லுவேன். அப்ப அதிமுக நாக்கு ஒழிக்கிறக்கா இருக்குன்னு ஒரு தொண்டை கேட்பானா? கேட்க மாட்டான். ஆனால் அண்ணாமலை சொன்ன வார்த்தை ஒரு பிஜேபி தொண்டனையும் உசுப்பி விட்டு உற்சாகப்படுத்துற வார்த்தை, உன்னதமான வார்த்தை. நான் திரும்ப சொல்லுவேன், கூட்டணின்னு ஒண்ணு அமைஞ்ச பிறகு நாம சொல்லலாமா? சொல்கிற இடத்தில் நம்ம இருக்கிறோமா? இந்த 2 கேள்வி அண்ணாமலை முதல்ல யோசிச்சு. அவர் தலைவராக இருக்கும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தெரியுமா? யாரும் இனிமேல் பேட்டி கொடுக்க கூடாது, விமான நிலையத்துக்கு போகும்போது வரும்போது. கிட்டத்தட்ட தமிழிசை மறைமுகமா சொன்னார். தமிழிசை மாதிரி பல பேர் மறைமுகமா மனசு வச்சா சொன்னார். அப்ப நீங்க தலைவராக இருந்தா மற்றவங்க பேசக்கூடாது, நைனா தலைவராக இருந்தா நீங்களாம் பேசலாம். அந்த கூட்டணி குளத்துல கல் எறிகிற மாதிரி பேசலாமா? அப்படி அதிமுக 2 இடங்களில் போட்டியிட்டால் பிஜேபி ஒரு இடத்தில் போட்டு மோடிக்கு கடிதம் எழுதவோ தனிப்பட்ட முறையில் அவரை போய் பார்த்து மன்றாடவோ காலை பிடித்து கேட்க கூட அண்ணாமலைக்கு உரிமை இருக்கு, யாருமே மறுக்கல. ஆனால் பொது வழியில நீங்க அதை சொல்லலாமா? சொல்லுங்க சார். யார் பேசணும்? அதை அமித்ஷாவும் அண்ணா எடப்பாடியும் பேசணும். அமித்ஷா சொல்லி நயினாரும் எடப்பாடியும் பேசணும். அவங்க பேசி நம்பரை முடிவு பண்ற இடத்துல, கேட்கிற இடத்துல பிஜேபி இருக்கலாம், முடிவு பண்ற இடத்துல இன்னைக்கு எடப்பாடி தான் இருக்கிறார், இருக்கணும். அதை நான் மறுக்கவே மாட்டேன். அதிமுக தான் பெரிய கட்சி, பலவீனப்பட்டு போயிருக்கலாம். நீங்கெல்லாம் எள்ளி நகையாடுகிற அளவுக்கு, நினைச்ச அளவுலாம் கல்லெறிகிற அளவுக்கு எல்லாம் இன்னும் அதிமுக பலவீனப்படலை.